எல்லா புகழும் இறைவனுக்கே. இந்த சிடியில் நாங்கள் பார்க்க போகிறது டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். அதில் ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்கும் வரக்கூடியது, சார் அது டைரக்ட் சொல்லணுமா, டிரெக்ட் சொல்லணுமா, டைரக்டட் சொல்லணுமா, டிரெக்டட் சொல்லணுமா, இப்படி ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் வருவது உண்டு. அதாவது டிரெக்ட், டைரக்ட் ரெண்டுமே கரெக்ட். டிரெக்டர், டைரக்டர். ஆனால் ஒரு சின்ன வித்தியாசம் இதில். நாங்கள் ஜென்ரலாக சொல்கிறது டைரக்டர், டைரக்ட் பண்ணுறார் அப்படி சொல்கிறோம் இல்லையா, அது ரெண்டு சிலபிக் வேர்டு. அது ட சொல்லிட்டு ரெண்டாவது ர வருது இல்லையா, அதுக்கு மேலே தான் ஸ்ட்ரெஸ் பண்ணணும். டிரெக்டர் அப்படி தான், டைரக்டர் அப்படி சொன்னாலும் டைரக்டர். டிரெக்ஷன், டைரக்ஷன். நம்ம சொல்றது டைரக்ஷன், டைரக்ஷன் அப்படி சொல்லக்கூடாது, டைரக்ஷன். அதே மாதிரி டிரெக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், டிரெக்ட் ஸ்பீச், டைரக்ட் ஸ்பீச், இன்டிரெக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். பட் ஜென்ரலி நம்ம டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அப்படியே சொல்லி பழகியிருக்கும். பிகாஸ் ஆங்கிலத்தில் இந்த வார்த்தைகளுக்கு ஸ்ட்ரெஸ்னு ஒன்று இருக்கு. ஒரு பர்டிகுலர் வார்த்தை எடுத்தோம்னா எந்த இடத்தில் அதுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இந்தியன் லாங்குவேஜஸில் அது இல்லை. அதனால நம்ம இந்தியன் லாங்குவேஜஸ் பேசுகிற போலவே ஆங்கிலமும் பேசுகிறோம். உதாரணத்துக்கு பார்ப்போமே, இப்போ நம்ம உணவு விடுதி நம்ம சொல்கிறது ஹோட்டல் என்று சொல்கிறோம். ஹோட்டல் ஏற்கனவே நம்மளுடைய சிடியில் இதுக்கு முன்னாலே கொடுத்துருக்கேன், ஞாபகம் வந்ததுனால சொல்கிறேன். அதுக்கு பாருங்கள், அது ரெண்டு சிலபிள் இருக்குது, அதில் ரெண்டு அசைவு. அதே ஹவு டெல் ரெண்டு இருக்கு பாருங்க, ஹவு டெல். நம்ம எப்படி சொல்கிறோம், ஹோட்டல். அப்போ ஆங்கிலத்தில் ஹவு டெல், ரெண்டாவது அசைவுக்கு தான் அழுத்தம் கொடுக்க வேண்டும். ஹவு டெல், ஹவு டெல், ஹவு டெல். அப்போ ரன்னிங்கில் வரும்போது, அந்த சென்டென்ஸில் வரும்போது, I stayed in that hotel for 3 days. I stayed in that hotel. I stayed in that hotel for 3 days. அப்போ நம்ம I stayed in that hotel for 3 days. நான் அந்த விடுதியில் 3 நாள் தங்கினேன். அப்போ ஹோட்டல்னு சொல்லி பழகிருக்கோம். அதுபோல இந்த டிரெக்ட், டைரக்ட். பட் ஜென்ரலி நம்ம கூடுதலாக டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் சொல்லியே பழகியிருக்கும். இருந்தாலும் நீங்கள் அதை கொஞ்சம் அப்படி ஸ்டாண்டர்டைஸ் இடங்கள் பேசும்போது கொஞ்சம் அதை we have to elevate our standard. இப்போ எல்லாருக்கும் புரிகிறதுனால அதை இந்தியன் ஸ்டைல்லே இடையில் டைரக்ட் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச் அதை பார்ப்போம். அப்போ தமிழில் அதுக்கு நேர்கூற்று, அயர்கூற்றுன்னு சொல்லுவாங்க. அப்போது என்ன மீனிங்னா, நம்ம யாரிடமாவது போய் சந்திச்சு இருந்து பேசுகிறோன்னு வச்சுருமே, அந்த பேசின அந்த பேச்சு, இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன், சார் நேற்று டாக்டரை பார்த்தீங்களா? பார்த்தேன், கன்சல்ட் பண்ணேன். என்ன சொன்னார்? திங்கக்கிழமை வர சொன்னார். அப்போது டாக்டர் என்னை திங்கட்கிழமை வர சொன்னார். அப்போ இது பாருங்கள், டாக்டர் என்கிட்ட எப்படி சொன்னார்? திங்கட்கிழமை வாங்க. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்கிறேன். டாக்டர் சொன்னார், நீங்கள் திங்கட்கிழமை வாங்க. அவர் என்கிட்ட சொன்னது. நான் உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் திங்கட்கிழமை வாங்கினா உங்களையா கூப்பிட்டுருக்கார்? இல்லை, என்ன கூப்பிட்டார். பட் இப்படியே தமிழில் இன்டிரெக்ட் ஸ்பீச் அயர்கூத்து ரொம்ப குறைவாக தான் பயன்படுத்தணும். டாக்டரை பார்த்தேன், அடுத்த வாரம் வர சொன்னார். ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னார். ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்க. அவர் என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் அப்படியே உங்கள்கிட்ட சொல்றதுனாலே அதுதான் டிரெக்ட் ஸ்பீச். அதாவது டாக்டர் என்னிடம் சொன்ன வார்த்தைகள் அப்படியே உங்களிடம் சொல்றேன். டாக்டர் என்ன சொன்னார்? ஒரு வாரம் மருந்து சாப்பிட சொன்னார். அவர் என்கிட்ட சொன்னார், ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்க, ஒரு வாரம் மருந்து சாப்பிடுங்கன்னு சொன்னார்னு உங்கள்கிட்ட சொல்றேன். அது எப்படி சொல்லணுமா, டாக்டர் என்னிடம் நான் ஒரு வாரம் மருந்து சாப்பிட வேண்டும் என்று கூறினார், சொன்னார், இப்படி சொல்லணும்.
ஆங்கிலத்தில் டாக்டரை சந்திச்சு, டிட் யூ மீட் த டாக்டர், டிட் யூ கன்சல்ட் த டாக்டர்? எஸ். வாட் டிட் த டாக்டர் சே? டாக்டர் என்ன சொன்னார்? அப்போ டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. அப்போ அவர் அப்படியே சொன்ன, டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. இதெல்லாம் பின்னால் எழுதுறேன்னா, டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. பாருங்க, அவர் என்கிட்ட சொன்ன மாதிரி யூ கம் ஆன் மண்டே, யூ கம் ஆன் மண்டே. நான் உங்கள்கிட்ட சொல்றேன், டாக்டர் என்கிட்ட யூ கம் ஆன் மண்டே, டாக்டர் செட் யூ கம் ஆன் மண்டே. அவர் சொன்ன வார்த்தைகள் அப்படியே சொல்லிட்டேன். ஆங்கிலத்தில் அந்த இன்டைரக்ட் மாத்திரத்துக்கு டாக்டர் டோல்டு மீ டு கம் ஆன் மண்டே. பாருங்க, மாறி இருக்கு பாருங்க. அந்த வடிவம் வந்து டாக்டர் டோல்டு மீ டு கம் ஆன் மண்டே, டாக்டர் ஆஸ்ட் மீ டு கம் ஆன் மண்டே, ரெண்டுமே சொல்லலாம். அப்போ எப்படி மாறுது இது? அப்போ சின்ன சின்ன வித்தியாசங்கள் அதில் என்ன செய்யணும் அப்படின்னு அதை பார்ப்போம். எப்படி அந்த டிரெக்ட் ஸ்பீச்சில் இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச்சை மாற்றுவதற்கு, பர்டிகுலர்லி இந்த எக்ஸாமினேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எழுதக்கூடிய மக்களுக்கு இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். பேசும்போதும் நீங்கள் மற்ற இடங்களில், பர்டிகுலர்லி நியூஸ் பேப்பரில் வாசிக்கும் போது, பல புத்தகங்கள் வாசிக்கும் போது அந்த எப்படி அதை சொல்லப்பட்டிருக்கிறதுன்னு உங்களுக்கு புரியும். சரிண்ணா? இப்போ சரி, அப்போ என்ன ரூல்ஸ்ன்னு சொன்னால், டிரெக்ட் ஸ்பீச்சில் இருந்து இன்டைரக்ட் ஸ்பீச் மாற்றுறதுக்கு ஒரு 2-3 ரூல்ஸ் இருக்கு. முதல்ல தெரிஞ்சுக்கிட வேண்டியது என்னன்னா, டிரெக்ட் ஸ்பீச்சில் ஒரு டென்ஸ் இருந்தால், அதாவது ஒரு காலம் சொல்லப்பட்டிருந்தால், இன்டைரக்ட் ஸ்பீச்சா நீங்க மாற்றும் போது அந்த காலத்தை மாற்ற வேண்டும். மாத்தாம இருக்கக்கூடிய எக்ஸெப்ஷன் கேசஸ் உண்டு, அது ரெண்டாவது பார்ப்போம். ஜெனரலி டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு காலம் இருந்தால், ஒரு டென்ஸ் இருந்தால், அந்த இன்டைரக்டா மாற்றும் போது ஆங்கிலத்தில் ஒரு காலம் பின்னாலே போயிடும். சொன்ன புரியாது, அதை எழுதி போட்டுறேன். ரைட், இது ஃபர்ஸ்ட் ரூல் தெரிஞ்சுக்கணும். மீதி எல்லாம் கிட்டத்தட்ட நம்ம படிச்சுட்டு வர்றது மாதிரி அப்படியே அதை வந்து விளக்கமே தேவையில்லை, அப்படியே நீங்க பார்த்துட்டு வந்தா புரிஞ்சிடும் உங்களுக்கு. அப்போ நம்ம இப்போ ஒவ்வொன்றா நான் சொல்லிட்டு வரேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2-3 ரூல்ஸ் தான் நீங்க படிக்கணும். அதை படிச்சுட்டீங்கன்னா ஓரளவுக்கு அதை மாற்றுவது எப்படி என்று புரிஞ்சிடும். அதுக்கப்புறம் பேசும்போது உங்களுக்கு ஓஹோ இப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறதா என்று வரும். நம்பர் 1, ஃபர்ஸ்ட் பாருங்க, என்ன இருந்தா என்ன மாற்றணும் அது மட்டும் பார்ப்போம். பாருங்க, டைரக்ட் ஸ்பீச்சில் ஸ்பீச், இன்டைரக்ட் ஸ்பீச். இருக்கா? அப்போ டைரக்ட் ஸ்பீச்ல என்ன இருந்தா இன்டைரக்ட் ஸ்பீச்ல என்னவா மாறுதுன்னு அதை நம்ம பார்ப்போம் முதல்ல. ஓகே, இது இடம் ஷார்டேஜா இருந்தா இப்படியே எழுதிக்கலாம், கிட்ட நெருக்கி எழுதிட்டேன்னா. இன்டைரக்ட் ஸ்பீச் கொஞ்சம் சுருக்கமாகவே எழுதலாமே. DIRECT ஸ்பீச் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும், இடம் கொஞ்சம் சுருக்கமா. இன்டைரக்ட் ஸ்பீச் அப்போ இது நீங்க இது இருந்தா என்ன மாத்தணும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு பாருங்க, சும்மா ரஃப்லி என்னெல்லாம் ஜெனரலா வருது. இதுல வந்து பிரசன்ட் டென்ஸ் இருக்குன்னு வச்சிருமே, PRESENT பிரசன்ட் டென்ஸ் இருந்தால், டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் டென்ஸ் இருந்தா நீங்க மாத்தும் போது பாஸ்ட் டென்ஸா மாத்திடணும். பாஸ்ட் டென்ஸ். அப்ப இதுல நீங்க பார்க்கணும், அதுல டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் இருந்தா பாஸ்டா மாத்தும் போது, அதுல இன்டைரக்டா மாத்தும் போது பாஸ்டா மாத்தணும். நம்பர் 2, சும்மா நான் நம்பர் போடுறேன், இது நம்பர் போட்டுட்டு இருந்தா நிறைய விஷயங்கள் வரும். இதை பிரசன்ட் கண்டினியூஸ், பிரசன்ட் கண்டினியூஸ், NUOUS, பாஸ்ட் கண்டினியூஸா மாறும். பாஸ்ட் கண்டினியூஸ் ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை. இதுல பிரசன்ட் கண்டினியூஸ் சொல்லப்பட்டிருந்தால்
அதே பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாற்றிடணும் இன்டெரக்டாக மாற்றும் போது. நம்பர் 3 இதில் பாஸ்ட் டென்ஸ் இருக்கு, PAST பாஸ்ட் டென்ஸ். இதில் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ், பர்ஃபெக்ட் டென்ஸ். இது பாஸ்ட் டென்ஸ் தான் பாஸ்ட் பர்ஃபெக்டா மாத்திடணும். இதே நீங்க முதல்ல பார்க்கக்கூடியவர்கள் இதை பார்த்தாலே எரிச்சலா இருக்கும், அது என்னப்பா அப்படின்னு. எக்ஸாம்பிள் ஒவ்வொன்றா நான் தாரேன். உதாரணத்துக்கு இது மட்டும் ஒன்று எடுப்போமே. முதல்ல கூடவே உதாரணங்கள் கொடுத்தா ஈஸியா இருக்கும் உங்களுக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள், குமார் செட், குமார் செட் கேபிட்டல் இல்லை, குமார் செட். இங்க பாருங்க, இப்படி இங்க கமா வரும், இங்க வந்து இது இன்வெர்டட் கமாஸ் ரெண்டும் வரும், ஒன்னும் வரும், எப்படியும் போடலாம். அது இடத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. குமார் செட், இங்க பாருங்க கமா, இது கேபிட்டல்ல தொடங்கணும். ஐ ஆம் பிஸி, BUSY. நல்லா கவனிங்க, ஃபுல் ஸ்டாப் போட்டு இதை முடியுது. ஃபுல் ஸ்டாப்க்கு வெளியில தான் அது வரும், ரைட்? குமார் செட் ஐ ஆம் பிஸி. நல்லா பாருங்க, குமார் செட் ஐ ஆம் பிஸி. இதை ஆம் சொல்லக்கூடிய பிரசன்ட் டென்ஸ் தெரியும் உங்களுக்கு, ரைட்? இதே மாதிரி இனி ஒரு ஃபைனைட் வேர்ப் போடுவோம். ஐ வேக் அப். வேக் அப் சொன்னா கொஞ்சம் ஸ்டாண்டர்டான வேர்ட் நினைச்சிடக்கூடாது. I go to school at 9 o'clock. 9 o'clock. நல்லா கவனிங்க, I go to school இப்படி வரும். இது ஒரு சென்டென்ஸ், இது ஒரு சென்டென்ஸ். குமார் said I go to school at 9 o'clock. இப்போ இது தமிழ்ல எப்படி? குமார் சொன்னார், நான் ஓய்வின்றி இருக்கிறேன், பிஸியாக இருக்கிறேன். குமார் சொன்னார், நான் பள்ளிக்கூடத்திற்கு 9 மணிக்கு செல்கிறேன் என்று. இப்ப இதை எப்படி மாத்துறாங்க பாருங்க. குமார் செட் இல்லைன்னா குமார் டோல்டும் சொல்லலாம், செட்டும் சொல்லலாம், தப்பு இல்லை. குமார் டோல்ட், இந்த தட் வந்து இப்போ தட் ஆப்ஷனல் ஆயிட்டு, போடவும் செய்யலாம், அவாய்டும் பண்ணலாம், சேர்க்கவும் செய்யலாம். முன்ன நாங்கெல்லாம் படிக்கும்போது தட் கண்டிப்பா போடணும், போடலைன்னா ராங் போட்டுருவாங்க. அதான் லாங்குவேஜ் வந்து நாளடைவில் சேஞ்ச் ஆகிட்டே வரும். இதை நீங்க சேர்க்கவும் செய்யலாம், எடுக்கவும் செய்யலாம். நாங்க படிக்கிற காலத்தில் இப்போதான் ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாலே படிச்சோம் நம்ம ஸ்கூல்ல. இதை படிக்கும் போதெல்லாம் இப்போதான் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால படிக்கும் போதெல்லாம் இது தட் போடலைன்னா ராங். இப்போ அப்படி அல்ல, இது இப்போ அட்ஜஸ்ட் பண்ணிடலாம். இது வந்து ஆப்ஷனல். குமார் told that he, இது பாருங்க, இது எடுத்துடணும், கமா எடுத்துடணும். he was busy. இப்போ புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு, ஃபுல் ஸ்டாப் வந்துருது. குமார் told that he was busy, குமார் said that he was busy, ரெண்டுமே சொல்லலாம். இப்போ பாருங்க இது எப்படி, இது he ஏன் வந்ததுன்னா குமார் தானே சொல்றாரு நான் பிஸியா இருக்கிறேன்னு. அப்போ குமார் அவர் ஓய்வின்றி இருந்தார் என்று சொன்னார் என்ற மீனிங் இது. குமார் told that he was busy. அப்போ இது பிரசன்ட் டென்ஸ் வந்து பாஸ்ட் டென்ஸா மாறி இருக்கு. அது he எப்படி வந்தது? குமார் வந்ததுனால. இங்கே ஷீலா வருதுன்னு வச்சிருமே, ஷீலா said I am busy. ஷீலா told that she was busy ன்னு வந்துரும். இங்க ஷீலா வந்தா she was busy. இங்க யார் வராங்களோ மேக்சிமம் இந்த இடத்துல அதுதான் வரும். அது எக்ஸெப்ஷன் கேசஸ் உண்டு. இப்போ இந்த ஷீலா said my brother is busy அப்படி வரும்போது ஷீலா said that she was busy போட்டக்கூடாது. ஷீலா said that her brother was busy. அந்த மாதிரி நீங்க சார் நீங்க தானே சொன்னீங்க எல்லாம் இங்க ஷீ தான் வரும்னா, இப்போ இதே ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் பாருங்க. ஷீலா said, ஏன்னா எக்ஸெப்ஷன் கேஸ் பிடிச்சிக்கிட்டு சார் நீங்க இப்படி சொன்னீங்க எந்த இடத்துல இப்படி இருக்குன்னு மக்கள் வந்து ஜென்ரலா வந்து எப்பவுமே அந்த குதிர்க்கமாக யோசிக்க தோணும். இந்த சார் இப்படி எல்லாம் சொன்னார். ஷீலா said my brother is busy இப்படி சொல்லியிருப்பாங்கன்னு வச்சிருமே.
அப்போ இந்த இடத்துல சார் நீங்கள் தான் சொன்னீங்க இங்கே ஷீலா வந்தால் இங்கே ஷீ வரணும், இங்கே குமார் வந்தால் ஹீ வரணும்னா அப்படி நாட் நெசசரி. ஷீலா செட் தட் ஹர் பிரதர், மை பிரதர் சொல்றது அவளுடைய பிரதர் அல்லவா, ஷீலாவுடைய பிரதர். சும்மா எழுதுறேன், ஷீலா செட் தட் ஹர், இது உச்சரிப்பு ஹர்ன்னு உச்சரிக்க, ஹர் brother was busy. Brother was busy. இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது சும்மா குத்து மதிப்பா இங்கே யார் வராங்களோ அவங்க தான் இங்கே வருவாங்க அப்படின்னு சொன்னா நாட் நெசசரி. இங்கே சொல்லக்கூடிய ஆள் இங்கே யாரு ரிலேஷன்ஷிப் இருக்கோ அது நீங்க அப்படியே பார்த்துட்டே வந்தாலே அதுக்கு பிறகு நீங்க எக்ஸசைசஸ் ஏதாவது புக்ஸ்ல எடுத்து நீங்க எக்ஸசைசஸ் பண்ணும்போது ஈஸியா புரியும். சரிதானா? அப்போ இதே முடிஞ்சது. அடுத்தபடியாக இதே மாற்றும். அப்போ குமார் செட் ஐ கோ டு ஸ்கூல் அட் 9 o'clock. இதை எடுத்துருமே. அது present perfect, past perfect, past tense வந்து past perfect, அது பின்னால் எழுதிக்கிறோம். ரைட். குமார் செட், அடுத்த எக்ஸாம்பிள். குமார் செட் ஐ கோ டு ஸ்கூல் at 9 o'clock. ஏற்கனவே இதை சொல்லியிருக்கேன் நான். இது 9 o'clock. நான் இது என்ன சார் 9 போட்டு ஓ கிளாக் போடுறாங்களே, CLOCK. நம்மளுடைய இதுக்கு முன்னால சிடிகள் பார்த்துருந்தா தெரியும். இது 9 ஆஃப் த கிளாக், அது ஆஃப் த கிளாக். அதுக்கு ஷார்ட் ஃபார்மா 9 o'clock சொல்றாங்க. 9 ஆஃப் த கிளாக், கடிகாரத்தில் 9 மணி என்று சொல்றது அது. ரைட். அப்போ இதை பாருங்க. இப்போ இந்த இந்த எப்படி மாறுது பாருங்க. குமார் செட் தட், இது ஹீ தானே, ஹீ, இதுக்கு பாஸ்ட் டென்ஸ். went to school at 9 o'clock. புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அப்போ இங்க பாருங்க present tense இருக்கு, past tense. இதான் முதல்ல present tense இருந்தால் past tense மாற்ற வேண்டும். நீங்க எந்த ஒரு சிஸ்டம் எடுத்தாலும் இந்த டென்ஸ் இருந்தா past tense. இதுல சில சேஞ்சஸ் சில நேரங்கள் எப்படி வரும் பாருங்க. இதே எக்ஸாம்பிள் தரேன். they said, அவர்கள் சொன்னார்கள். they said, நல்லா பாருங்க. they said our brother. சும்மா ஒரு எக்ஸாம்பிள். our brother is not here. சும்மா ஒரு ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் போடலாம் பாருங்க. they said our brother is not here. அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய சகோதரர் இங்கே இல்லை. அப்போ இது இன்டைரக்டா மாத்தும்போது இது பிரசன்ட் டென்ஸ். இது they said, they told அல்லது they said. they told that, இது எங்களுடையனா அவர்களுடைய சகோதரர் அங்கே இல்லாமல் இருந்தார் என்று சொன்னார். they told that their brother was not there. THERE. பாருங்க இங்க வந்து ஹியர் இருக்கு, அது தேர் ஆயிடுது. அது என்னெல்லாம் மாறுதுன்னு பின்னால நம்ம எழுதி போட்டுறேன் நான். அப்போ இப்போ என்னன்னா ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தேன். ஏன்னா அது பிரசன்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் டென்ஸா மாற்ற வேண்டும் சொன்னா எக்ஸாம்பிள் தந்துட்டா உங்களுக்கு தெரியும் எங்கெல்லாம் இந்த டென்ஸ் பிரசன்ட் டென்ஸ் வருதோ. இனி ஒண்ணு சொல்றான். they said we take breakfast, BREAK. நல்ல கவனிங்க. இது ஏற்கனவே நம்ம சிடிகள்ல இருக்கு. இது பிரேக் ஃபாஸ்ட் சொல்லக்கூடாது, காலை சிற்றுண்டி. பிரேக் ஃபாஸ்ட் சொல்லக்கூடாது, breakfast. they said we take breakfast at 8 o'clock. இதை எதனால நான் இந்த டேக் இந்த verb finite verb அந்த இடத்துல our brother is not here, right? அந்த என்ன சொல்ற ஹெல்பிங் verb மெயின் verb கொண்டு வந்து இது இந்த இடத்துல finite verb கொண்டு வந்திருக்கோம்.
they said we take breakfast at 8 o'clock. அவர்கள் சொன்னார்கள் நாம் எங்களுடைய காலை சிற்றுண்டில் 8 மணிக்கு சாப்பிடுகிறோம் என்று சொன்னார்கள். இதை இன்டைரக்டா மாத்திரம் பாருங்க. இது வந்து present tense. They said that they took they took breakfast, BREAK, breakfast at 8 o'clock. பாருங்களேன், இவ்வளவுதான். இந்த present tense இருந்தா past tense மாற்ற வேண்டும். இதை குத்து மதிப்பா நீங்க அப்படி பார்த்தாலே போறோம், அதுல என்ன டென்ஸ் இருக்கு அதே மாதிரி. இப்ப நான் ஒவ்வொன்றா அதை சொல்லும் போதே நம்ம மாற்றி காமிச்சிட்டா நீங்க ஈஸியா இருக்கும். ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபுல்லா எழுதி வச்சுட்டு அதுக்கப்புறம் மறந்துடக்கூடாது. பாத்தீங்களா? அப்போ டைரக்ட் ஸ்பீச்சில் பிரசன்ட் டென்ஸ் இருந்தால் இன்டைரக்ட் ஸ்பீச்ல பாஸ்ட் டென்ஸா மாறுது. இப்போ எப்படி வந்து இருக்குதுன்னு பாருங்க. இது போல நீங்க மார்க்கெட்ல நிறைய புக்ஸ் இருக்கு. அந்த புக்ஸுக்கு கீயும் தராங்க, அதாவது அதுக்குள்ள ஆன்சர் புக்கு. அதை வாங்கி எக்ஸசைஸ் கொடுத்துருப்பாங்க. அதை வாங்கி நீங்க இனிமேல் நீங்க உங்களால செய்ய முடியும். வாங்கி அது ஏற்கனவே எப்படி சொல்றது, ரன் அண்ட் மார்ட்டின் புக்ல இருக்கு, அது கீ புக் இருக்கு. அதை வாங்கி ஒரு 4 எக்ஸசைசஸ் நீங்க பார்த்து ஆன்சர்ல பார்த்துட்டீங்கன்னா இது புரியும் எப்படி வந்திருக்குன்னு. சரிதானா? சரி, அடுத்தபடியாக பிரசன்ட் கண்டினியூஸ் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸா மாறும். சரிதானா? அடுத்த ரூல் ஏற்கனவே அந்த எக்ஸாம்பிளோட பார்த்துட்டோம் இல்லையா? அப்போ சும்மா நான் எழுதி போட்டுட்டு இது அதா மாறும் அது இதா மாறும் அப்படின்னு சொன்னா குழப்பத்தை உண்டாகக்கூடியதா இருக்கும். அதனாலே தான் நான் அதை எக்ஸாம்பிள் தந்துட்டேன். இப்போ பாருங்க, present continuous past continuous tense மாறுது. He said my brother is waiting for வீசா. இதுக்கு உச்சரிப்பு கவனிங்க. வீசா, விசா சொல்லக்கூடாது, வீசா. வீசா ஏற்கனவே நம்ம வேற வீசா வீசா இது ஃபோனடிக் சிம்பிள். வீசா வீசா கூட கிடையாது. இந்த தமிழ்ல ஆலே பாதி. வீசா. மை பிரதர் இஸ் வெயிட்டிங் ஃபார் வீசா. அப்போ நல்லா கவனிங்க. He said my brother is waiting for visa. Waiting for visa. அப்போ இதை இன்டைரக்ட் பாருங்க. is waiting present continuous tense. இதை வந்து was waiting மாறிடும். He said that his brother, my brother na his brother was BROTHER, brother was waiting for visa. Waiting for visa. இவ்வளவுதாங்க. இதுல வேற ஒண்ணுமே இல்லை. அது எப்படி மாறுச்சுன்னு முதல்ல தெரியாது, ஏன்னா ரூல் தெரியாது. என்னமோ இதுனா வாசுங்க என்னப்பா அப்படின்னா, அப்ப இதை தெரிஞ்சுட்டா போறோம். டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தால் இன்டைரக்ட்ல பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ். அப்போ 2 ஆயிட்டு. இது எது வேண்டாலும் நீங்க பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருந்தா இதை he said இப்படியே போடும். he said I am waiting for மோகன் அப்படி சொல்றாருன்னு வச்சிருமே. he said அவர் என்ன சொன்னார்? he said அவர் மோகனுக்காக காத்து கொண்டு இருந்ததாக சொன்னார். அப்போ டைரக்டா அவர் என்ன சொன்னாரு? நான் மோகனுக்காக காத்து கொண்டு இருக்கிறேன். இதான் டைரக்ட் ஸ்பீச். he said I am waiting for Mohan. அப்போ am waiting present continuous, right? அப்போ இந்த இடத்துல he said that, அப்போ ஐனா he தானே, he was waiting for Mohan, waiting for Mohan. இவ்வளவுதான். இதெல்லாம் நீக்கணும், இதெல்லாம் இருக்கக்கூடாது. இந்த கமா இருக்கக்கூடாது, எல்லாம் எடுத்துணும். இந்த கேபிட்டல் லெட்டர் போயிடும். இதெல்லாம் நீங்க அப்படியே பார்த்து செய்துட்டே வந்தா தெரியும். இப்போ
I am waiting வந்து he was waiting night. அப்போ he யாரு? he said I am. he னா I இந்த இடத்துல he தான். அவர் மோகனுக்காக காத்து கொண்டு இருந்ததாக சொன்னார். சரிதான், present continuous, past continuous. இதுல r வச்சு ஒன்று போட்டு பார்ப்போம். அது வந்தா எப்படி சார் அது சொல்லவே இல்லையேன்னு சொல்லுவீங்க. they said என்ன போடலாம்? they said our classmates are waiting outside. are writing வேற சும்மா waiting வேற ஏதாவது சொல்லுங்களேன் சார். are watching TV. WATCH watching television. இது உச்சரிப்பு கவனிங்க. டெலிவிஷன், அது டெலிவிஷன் கிடையாது, டெலிவிஷன். அப்போ our classmates are watching television. அப்போ they said our classmates are watching television. They said that their classmates were பாருங்க, are waiting வந்து are watching வந்து were watching. WATCHING watching television. இவ்வளவுதாங்க. அப்போ இந்த இடத்துல are watching were watching. அவர்களுடைய கிளாஸ்மேட்ஸ் டிவி பார்த்து கொண்டு இருந்ததாக சொன்னார்கள். இதான் இது. they said that their classmates were watching television. இப்போ புரிஞ்சிருக்கும். அப்போ இந்த இடத்துல are watching were watching மாறி இருக்கு. அப்போ ரூல் என்ன? டைரக்ட் ஸ்பீச்ல present continuous tense இருந்தால் இன்டைரக்ட்ல past continuous tense மாறும். சரிதானா? மூணாவது, அடுத்தபடியாக நீங்க தெரிய வேண்டியது இனி ஒரு ரூல் பாருங்க. பாஸ்ட் டென்ஸ் இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ அதனாலே தான் சில சென்டென்சஸ்ல உங்களுக்கு புரிய மாட்டேங்குது, என்னப்பா இது வித்தியாசமா போட்டிருக்காங்க. இதே பாருங்க, பாஸ்ட் டென்ஸ் இருந்தா இதே அழிச்சிடலாமா? மூணாவது பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸா மாறும். PAST பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். அப்போ இது ஏன் சார் இப்படி மாறுது அப்படின்னா அதுக்கு பதில் கிடையாது. அது அப்படிதான். ஏன் அது மாறணும், அப்படியே போட்டா என்ன அப்படின்னு கேட்டா, இப்போ தமிழ்ல சொன்ன மாதிரி ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். அதாவது பேசும்போது ஜென்ரலி டைரக்ட் ஸ்பீச்சே பயன்படுத்துவோம் தமிழ்ல. எப்படின்னா, நீங்க போனீங்களா அவர்கிட்ட போய் டொனேஷன் கேட்டீங்களா? ஆமா நான் போனேன், அவர்கிட்ட கேட்டேன், சார் நம்ம அசோசியேஷனுக்கு கொஞ்சம் டொனேஷன் வேணும். எவ்வளோ வேணும்னு கேட்டார். அவர் கேட்ட வார்த்தை அப்படி, எவ்வளோ வேணும் சார்? எவ்வளோ வேண்டாலும் கொடுங்க சார்னு சொன்னேன். இவர் சொன்னது அப்படியே இங்கே சொல்றார். 5000 ரூபாய் போதுமான்னு கேட்டார். போதும் சார், உங்க இஷ்டம் சார்னு சொன்னேன். சரிப்பா கொண்டு போன்னு செக்கு கொடுத்தார். நான் வாங்கிட்டு வந்துட்டேன். பாருங்க, அவர் சொன்ன கொண்டு போ, அவர் சொன்னது அப்படியே. அப்போ மேடையில் பேசும்போது நம்ம கேட்கும்போது தெளிவாக புரியுது. அந்த டைரக்ட் ஸ்பீச்சே சொல்லியே பழகிடுறோம். அதே மாதிரி ஆங்கிலத்தில் I went and asked him for donation for our association. அவர் சொன்ன மாதிரியே he asked me how much do you want? I said anything you give sir, as you wish. 5000 rupees enough? Okay sir, give as you wish. Okay, take it. அவர் சொன்ன மாதிரியே அப்படியே சொல்லிடுறோம். அதை இன்டைரக்டா மாத்துறதுக்கு கொஞ்சம் சின்ன பிசுறுகள் இருக்கனால அந்த சொன்ன மேடையில் பேசும்போது இப்படி சொன்னா கேட்கக்கூடிய ஆளுகளுக்கு தெளிவா புரியும். இன்டைரக்டா சொல்லும் போது கொஞ்சம் யார்கிட்ட சொன்னான்னு தெரியாது. காரணம் என்னன்னா அது பழக்கத்தில் இல்லாதனால. அப்போ இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். பாஸ்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்டா எப்படி மாறுதுன்னு பார்ப்போம். He said I went to Madurai last week. Right? இது இங்கே போடணும். Right. He said I went to Madurai last week. இது பாருங்க, இது past tense. இனி ஒன்று சொல்றேன். நீங்க இந்த indirect speech, direct speech, indirect speech
active voice, passive voice, simple compound complex, degrees of comparison. நீங்க என்ன படிக்கிறது இருந்தாலும் அது என்ன தெரிய வேண்டுமானாலும் டென்ஸ்ல தரவா இருந்தால் மட்டும்தான் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட முடியும். அதனால தான் நான் என்னுடைய முதல் ஒரு 4-5 சிடியில் கிட்டத்தட்ட ஒரு 5-6 சிடிஸாவது டென்ஸுக்கு நான் கொடுத்துருப்பேன். திரும்ப 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 அந்த டென்ஸ் தெளிவாகனா தான் இதெல்லாம் புரியுமே தவிர, ஆரம்பத்தில் டென்ஸே அறக்குறையாக இருக்கும்போது இதை சொல்லி கொடுத்துருவாங்க ஸ்கூல்ஸில். டென்ஸில் புடி இருக்காது. டென்ஸில் புடி இல்லாதனால அவங்களுக்கு அந்த சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸும் புரியாது, டைரக்ட் இன்டைரக்டும் புரியாது, ஆக்டிவ் பேசிவும் புரியாது. இந்த மாதிரி சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் இந்த மாதிரி எந்த சென்டென்ஸும் அது எப்படி வருதுன்னு தெரியாது. அதுக்கு தெரியாமல் இருக்கக்கூடிய காரணம் டென்ஸ் தெளிவாக தெரியாத காரணத்தினால். டென்ஸ் தெளிவாக தெரிந்தால் மட்டும்தான் இதெல்லாம் புரியும். அது டென்ஸ் தெரியாதவர்கள் இதை பார்த்தாலும் எப்படி என்னப்பா வாஸ் எப்படி அப்படின்னே இருப்பாங்க. அதனால நம்மளுடைய சிடிகளில் டென்ஸ் தெளிவாக 5ஆம் கிளாஸ் தமிழ் மீடியம் மாணவர்கள் பார்த்தாலும் தெளிவாக புரியும்படி கொடுத்துருக்கோம். அந்த டென்ஸ் நீங்க பார்த்துட்டீங்கன்னா இதெல்லாம் ஈஸியா இருக்கும். அப்போ பாருங்க, இது பாஸ்ட் டென்ஸ். He said I went to Madurai last week. அப்போ he said that, பாருங்க இது பாஸ்ட் டென்ஸ்க்கு, that he had gone to Madurai the previous week. VIOUS, previous week. இது என்ன சார் அப்படின்னா அப்படி ஒரு ரூல் இருக்கு. லாஸ்ட் வீக் ப்ரீவியஸ் வீக்னு வந்துடும், இல்லைன்னா a week before. இந்த இடத்துல a week beforeம் போடலாம். He said that he had gone to Madurai a week before. He said that he had gone to Madurai the previous week. பாருங்க, இது went மெயின் இதான். இதெல்லாம் உங்களுக்கு சின்ன புக்ஸ்லேயே இருக்கும். இங்கே டைரக்ட் ஸ்பீச்சில் இருக்கக்கூடியது இன்டைரக்ட்ல மாற்றும் போது என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி ஒரு லிஸ்ட்டை எல்லாம் புக்ஸ்லேயே கொடுத்துருக்காங்க. நானும் முடிஞ்ச வரைக்கும் இதில் கொடுக்குறேன். அப்போ புரிஞ்சிருக்கும். He said I went to Madurai last week, right? சரி. He said I bought a pen. He said my brother, வெறும் பிரதரே போடுறீங்களா சார், சிஸ்டரே கொண்டு வரலையே அப்படின்னு வரும் இல்லை. He said my sister bought, BOUGHT. உச்சரிப்பு கவனிங்க, bought அது bought கிடையாது. My sister bought a dictionary. Dictionary. He said my sister bought a dictionary. He said my sister bought a dictionary. அவர் சொன்னார் என்னுடைய சகோதரி ஒரு அகராதி வாங்கினாள். அப்போ இன்டிரெக்ட்ல வரும்போது he said that அவனுடைய சகோதரி ஒரு அகராதி வாங்கியிருந்ததாக சொன்னான். தமிழ்ல எப்படியோ இதை ஆங்கிலத்தில் மாத்துறது மட்டும் நீங்க பார்த்துக்கிடுங்க. He said that his sister, my sister, அப்படி he சொன்னா his sister இது bought past tense, இது past perfect. Had bought a dictionary. பாருங்களேன், அப்போ இது past tense இருந்தால் இன்டிரெக்டா வரும்போது past perfect tense. இதை நீங்க பாத்தீங்கன்னா இதுக்கப்புறம் உங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்குள்ள வாய்ப்பே இல்லை. வெரி சிம்பிள். அது ஒவ்வொன்றும் உங்களுக்கு ஒரு என்ன டென்ஸ் இருந்தா இன்டிரெக்ட்ல என்ன டென்ஸா மாறணும். முதல்ல உங்களுக்கு இது என்ன டென்ஸ்னு கண்டுபிடிச்சா மட்டும்தான் மாற்ற முடியுமே தவிர டென்ஸ்ல தரோ இல்லாமல் இருந்தால், இஃப் யூ ஆர் நாட் தரோ இன் டென்சஸ், அது புரியாது. அதனால டென்ஸ்ல தரோ இருந்தால் மட்டும்தான் இது புரியும். சரி, மூணாவது முடியும். அடுத்தபடியாக ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் இருக்குன்னு வச்சிடும். இப்போ பாஸ்ட் டென்ஸ்க்கு பாஸ்ட் பர்ஃபெக்ட் வந்தது. அப்போ ப்ரெசென்ட் பர்ஃபெக்ட் இருந்தால் என்ன சார் மாறும்னா அதுவும் பாஸ்ட் பர்ஃபெக்டாக தான் மாறும்.
பாருங்க, அது இதுதான் ஆங்கிலத்தில் இங்கிலீஷ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்கன்சிஸ்டன்ட் லாங்குவேஜஸ் ஆஃப் த வேர்ல்டுன்னு சொல்கிறோம். ஒரு இடத்துல ஒரு மாதிரியா இருக்கும், இனி ஒரு இடத்துல என்ன சார் அதுக்கும் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு. நான்காவது present perfect tense. Perfect tense. Past perfect tense. direct speechல present perfect இருந்தா indirectல past perfectா மாத்தணும். ஏதாவது ஒன்று பார்ப்போம். He said, I have. இது நீங்க present perfectனு எதுன்னு தெரிஞ்சாதானே அதை நீங்க மாற்ற முடியும். அதனால டென்ஸ் கண்டிப்பாக தரவா இருக்க வேண்டும். He said, I have என்ன சொல்லலாம்? I have taken my breakfast, my lunch. I have taken my lunch. He said, I have taken my lunch. அப்போ நான் என்னுடைய மதிய உணவை லஞ்சுக்கு டீ போட்டேனோ, ஒருவேளை டீ கூட சாப்பிட்டார் போல இருக்கு. மை லஞ்ச் சுருக்கி எழுதிடும், அங்கே வெளியே போகுது. ஐ ஹாவ் டேக்கன் மை லஞ்ச், LUNCH. அது டீ போட்டேன், ஒருவேளை லஞ்சில் டீயும் சாப்பிட்டார் போல. He said, I have taken my lunch. நான் என்னுடைய மதிய உணவை சாப்பிட்டு விட்டேன் என்று அவர் சொன்னார். இது இன்டைரக்டா பாருங்க. இந்த have taken வந்து present perfectனு தெரிஞ்சாதானே அது past perfectா மாற்ற முடியும். அது தெரியாம இருந்தா நீங்க இது மட்டும் புரியும், present perfect past perfect அதெல்லாம் மெமரைஸ் பண்ணிக்கலாம். பட் அதை வந்து இது என்ன டென்ஸ்னு தெரிஞ்சா மட்டும்தான் அதை மாற்ற முடியும். He said that he had taken his breakfast. His lunch. நீங்க breakfastலே இருங்க சார். His lunch. இவ்வளவுதாங்க. அப்போ have taken had taken மாறி இருக்கு. சரிதானா? ரைட். இனி ஒன்று. He said, my brother has, my friend, FRIEND, my friend has, நல்லா கவனிங்க, my friend has taken his lunch. My friend has taken his lunch ன்னு சொல்றார். He said, my friend has taken his lunch. பாருங்க, has taken வந்து present perfect tense. இந்த இடத்துல he said that, present perfect இது has taken. have has வந்தா பக்கத்தில் past participle வந்தா அது present perfect என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். He said that his friend had taken, அது his தான், lunch, LUNCH, breakfast னு சொல்லிட்டேனோ. He said, my friend has taken his lunch. இது breakfast னு வாயில வருது. He said, my friend has taken his lunch. அவர் சொல்றார், அவன் சொன்னான், என்னுடைய நண்பன் அவனுடைய லஞ்ச் மதிய உணவை சாப்பிட்டு விட்டான். அவன் அவனுடைய நண்பன் மதிய உணவு சாப்பிட்டு இருந்ததாக கூறினான். He said that his friend had taken his lunch. அப்ப பாருங்க, has taken had taken மாறி இருக்கு. ரூல் என்னன்னா present perfect இருந்தா past perfect, past tense இருந்தாலும் past perfect. Is it clear? இப்போ past continuous tenseல அடுத்தபடியாக என்ன சார், present continuous past continuous நீங்க என்ன செய்வீங்க? past continuous என்னவா மாறுது அதை பார்ப்போம். நம்பர் 5, past continuous. இந்த continuousக்கு ஸ்பெல்லிங் NUOUS. past perfect continuous, past perfect. அது பர்ஃபெக்ட் என்று உச்சரிக்க கூடாது, அது பர்ஃபெக்ட் என்று உச்சரித்தா பர்ஃபெக்ட் ஆகாது. பர்ஃபெக்ட் இதுக்கு ரெண்டு உச்சரிப்பு இருக்கு, பர்ஃபெக்ட் இல்லைன்னா பர்ஃபெக்ட். பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட் ரெண்டு உச்சரிப்பு இருக்கு. ரைட்.
verb வந்து you can perfect it. Perfect. Okay. Past perfect continuous. NUOUS. பாருங்க, past continuous tense இருந்தால் direct speechல் indirect speechல past perfect continuous tense மாறிவிடும். அப்போ they பேர் போடலாம். Shamim said, past continuous tense, I was waiting, அடிக்கடி வெயிட்டிங் தான் இருக்கு, வெயிட்டிங் ஃபார், வேற என்ன, வெயிட்டிங் ஃபார் பாஸ்போர்ட், PORT, passport. I was waiting for passport. Shamim said, I was waiting for passport. ஏமா நீ நேரத்தை வரலன்னா பாஸ்போர்ட் கிடைக்கல, அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், அதனால தான் அத்தானா எப்படி சொல்லுங்க, மச்சானே அனுப்பி விட்டேன், நான் லேட் ஆச்சு, ஏன் வர முடியலன்னா நான் பாஸ்போர்ட்டுக்காக காத்து கொண்டு இருந்தேன். ஷமீம் செட் ஐ வாஸ் வெயிட்டிங் ஃபார் பாஸ்போர்ட். இப்போ இது என்னது, ஐ வாஸ் வெயிட்டிங் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ், ப்ரெசென்ட் இருந்தால் பாஸ்ட் கண்டினியூஸ் டென்ஸ் மாறும், இங்கே பாஸ்ட் கண்டினியூஸ் இருந்தால் பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸாக மாறுது. அப்போ இதை பார்க்கறதுனால உங்களுக்கு என்ன அட்வான்டேஜ்னா, உங்களுக்கு அது மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பே இல்லை. சரிதானா? ஷமீம் செட் தட், அப்போ ஐ சொல்றது ஷீ ஆயிடுது. ஷீ வாஸ் வெயிட்டிங் வந்து had been waiting. இதில் எழுதுவோமா, இடம் இருக்கா, had been waiting. பாருங்க எப்படி வந்தது அது, I was waiting வந்து she had been waiting for, இதெல்லாம் அப்படிதான் பாஸ்போர்ட். பாருங்க, past perfect continuous tense. அப்போ இது had been waiting சொன்னா past perfect continuous tense என்று தெரியலனா இதை மாற்ற முடியாது. முதல்ல நீங்க டென்ஸை பார்த்து தெளிவாயிட்டா தான் இதெல்லாம் செய்ய முடியும். I was waiting for passport. Shamim said that she had been waiting for passport. Clear? அப்போ past continuous tense, past perfect continuous tense. இனி அடுத்தபடியாக இனி ஒரு ரெண்டு. சரி சார், இதுலயே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தால், டைரக்ட் ஸ்பீச்ல பிரசன்ட் பர்ஃபெக்ட் இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாத்துனீங்க, பாஸ்ட் டென்ஸ் இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்ட் மாத்துனீங்க, அதுலயே பாஸ்ட் பர்ஃபெக்ட் இருந்தா பாஸ்ட் பர்ஃபெக்டா தான் இருக்கும். இதுல வந்து பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ், past perfect continuous இருந்தா past perfect continuous, அது மாறாது, அதுக்கு பின்னால டென்ஸ் இல்லை, past perfect continuous. இது அப்படியே தான் இருக்கும். ஏதாவது ஒரு உதாரணம் சொன்னாதான் தெரியும் உங்களுக்கு. They said we had gone to Delhi. We had gone to Delhi. They said we had gone to Delhi. பாருங்க, had gone past perfect tense. இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் என்று தெரியலனா ஐடியா வராது. அதனால அதை தெரிஞ்சுக்கணும் மெயினா. அது தெரியலனா கஷ்டம்தான். எப்படி சார் புரிஞ்சுக்கிறதுனா ஒன்றும் இல்லை, அந்த நம்மளுடைய சிடிகள் வாங்கி நீங்கள் திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா அது ஈஸியாக உங்களுக்கு டென்ஸ் எல்லாம் தண்ணி பட்ட பாடம் ஆகிடும். அப்போ தே செட் தட் தே had, இது அப்படியே வந்துடும், had gone to Delhi.
பாருங்க had gone தான் இருக்கு, அது மாறாது. பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் பாஸ்ட் பர்ஃபெக்ட் தான். அது சும்மா எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லி அப்படியே விட்டுட்டா சார் ஒன்று மாற்றி காணிக்க கூடாதா அப்படின்னு நீங்க நினைப்பீங்க இல்லையா? அடுத்தபடியாக இங்கே பார்த்துரும். அடுத்தது பாஸ்ட் பர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இருக்குன்னு வச்சிரும். ரைட், மை பிரதர் செட், இங்க என்ன வேணாலும் போடலாம். சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காணிக்கிறதுக்காக உங்களுக்கு அப்படி ஐ செட், மை பிரதர் செட், ஹீ செட் அப்படின்னு சொல்றோம். அது வந்து இட் ஹாஸ் நோ என்ன சொல்றது மச் இம்பார்ட்டன்ஸ். இதுல விசேஷமான இம்பார்ட்டன்ஸ் கிடையாது. மை பிரதர் செட் ஐ had been working in Arabia for 8 years. 10 போடுங்க, இடம் சிக்கனமா 10 years. பாருங்க, மை பிரதர் செட் காணலையே, ஷெட்டுக்கு போயிட்டு போல இருக்கு. மை பிரதர் ஒருவேளை சொல்லலை வரும். செட் ஐ ஹேட் பீன் ஒர்க்கிங் இன் அரேபியா ஃபார் 10 years. என்னுடைய சகோதரர் அரேபியாவில் 10 ஆண்டு காலங்களாக வேலை பார்த்து கொண்டே இருந்தார் என்று சொன்னாருக்கு. இது பாருங்க, had been working past perfect continuous tense. ஒரு டியூரேஷன், இறந்த காலத்தில் ஒரு டியூரேஷனை சொல்லும் போது ஒரு செயல் டியூரேஷன் சொல்றீங்க. இந்த காலத்தில் இத்தனை ஆண்டுகள் நான் அந்த பள்ளியில் படித்து கொண்டிருந்தேன். ஐ had been studying in that school for 3 years. ஓகே, அப்போ my brother said that he had been, இது my brother he had been, அது மாறாது. had been working in Arabia for 10 years. அவ்வளவுதாங்க. அப்போ had been working past perfect tense, இங்கேயும் had been working தான். he had been working. பாருங்க, my brother said that he had been working in Arabia for 10 years. clear? அப்போ என்ன டென்ஸ் இருந்தா என்ன டென்ஸா மாற்ற வேண்டும் என்று நீங்க அதே தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இதை மாற்றுறது ஈஸியா இருக்கும். சரிதானா? ரைட். இப்போ கொஞ்சம் இங்க ஜஸ்ட் ரஃப்லி, இது நீங்க எந்த புக் வாங்கினாலும் 10 ரூபா 15 ரூபாக்குள்ள புக் வாங்கினாலும் இந்த விஷயங்கள் அதுல இருக்கு. இனிமேல் உங்களுக்கு டைரக்ட் ஸ்பீச்ல என்ன இருந்தா இன்டைரக்ட்ல என்ன போடணும்னு புரிஞ்சிடும் உங்களுக்கு. நான் 2-3 இதுல போட்டிருக்கேன். இப்போ இது திஸ் இருந்தா தட் வந்துடும். இந்த டைரக்ட் ஸ்பீச்ல இதை எழுதி வச்சிருங்க. திஸ், தட், ஹியர், தேர். டுடே இருந்தா தட் டே. அப்போ எப்படி அது டுடே தட் டே மாறுதுன்னா, he said I work today, he came today அப்படின்னு வருது. he said my brother came today இப்படின்னு இங்க எழுதி பார்ப்போம். he said my brother came today இப்படி இருக்குன்னு வச்சிருமே, இப்படி இருக்கும் இது. he said my brother came today. he said that his brother came that day. பாருங்க, இப்படிதான் டுடே இருந்தா தட் டேன்னு வந்துடும். அப்போ அதை நீங்க இது மட்டும் தெரிஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் அதை எப்படி மாற்றணும்னு வந்துடும் உங்களுக்கு. எக்ஸாம்பிளுக்காக ஒரு 4-5 கொடுத்துருக்கேன். அப்போ திஸ் வீக் வந்தா தட் வீக். திஸ் வீக் we will meet this week. he said that they would meet they would meet that week. சரிதானா? அடுத்தபடியாக yesterday, last day அல்லது previous day. he came here yesterday. he said my brother came yesterday. he said that his brother had come the previous day, had come last day, had come the previous day. tomorrow, the next day. last month,
previous month, last year, previous year. சரினா இது ஒரு சிஸ்டம். அர்த்தப்படியாக இதுல இனி ஒரு முக்கியமான ஒரு விஷயம் தெரிய வேண்டியது, அதாவது question வருதுன்னு தெரியும். ரைட்? question வரும்போது he said, நல்லா கவனிச்சுக்கணும், he said, are you, முதல்ல WH question பண்ணுறோம். what do you want? WHAT, what do you want? இது பாருங்க, what do you want? இத question இருந்தா indirect speechல question வராது, ஸ்டேட்மெண்டா தான் வரும். இது பாருங்க, what do you want? do வந்து present tense. he said to me அப்படி போறோம், என்கிட்ட கேட்டான்னு. he said to me. he asked me, ASKED, asked me what I wanted. அவ்வளவுதாங்க. பாருங்க, இது wanted வந்து past tense. what do you want க்கு past tense, do you want னா present tense. what I wanted, இந்த இடத்துல what did I want னு கேட்க கூடாது. he asked me what I wanted. he said to Kumar, he said to Kumar, where did you go? நல்ல கவனிங்க, இதை வந்து did you go past tense. he asked Kumar, he said to Kumar, said வந்தா to வரும். he asked Kumar where did you go, where he had gone. இதை கவனிங்க, where had he gone னா question ஆயிடும். where he had gone, the past tense வந்து past perfect. question அப்படிதான், பட் அந்த do, does, did அந்த question tune இருக்காது அதுல. he asked Kumar where he had gone. பாருங்க, அப்போ இது ஒரு ஸ்பெஷல் கேஸ். சரிதானா? அப்போ அதே மாதிரி he said to me, where are you going? where are you going? where are you going? he said to me, he asked me where I was going. I was going. where was I going னா question ஆயிடும். இது டியூன் வந்து where I was going. பாருங்க, he asked me where I was going. இது போக ஒரு சின்ன விஷயம் இதுல நீங்க தெரிஞ்சுக்கிறது, நல்ல கவனிங்க. இது WH question வந்தா இது இந்த மாதிரி, இந்த WH question இல்லாமல் இந்த do, does, did, am, is, are, was, were, have, has, had, இது வச்சு question வருதுன்னு வச்சிருமே, அதாவது இது yes or no type question வரும்போது இந்த இடத்துல தான் ஒரு சின்ன சேஞ்ச் நீங்க பண்ணணும். என்னன்னா, he said to me, இதை வச்சு கேக்குறீங்க, do you want anything? do you want anything? anything, உனக்கு ஏதாவது வேணுமா என்று do you want anything question அல்லவா. பாருங்க, இந்த do வச்சு இது கேபிட்டல் வரும். do you want anything? do you want anything? அப்போ he asked me, இதுல இருந்து எது இருந்தாலும் இதை வச்சு question நீங்க தொடங்குனீங்கன்னா, he asked me whether, WHETHER, whether அல்லது if, ரெண்டுல ஒன்னு போடணும். he asked me whether I wanted anything. wanted anything question இல்லை, இது statement.
whether I wanted anything. இதான் இது ரெண்டுல ஒன்று போடணும். நீங்க whetherனும் ifம் சேர்த்து போட்டக்கூடாது. He asked me whether I wanted anything. பாருங்க, do you want வந்து present tense, இது wanted past tense. இது அதே ரூல் தான். Did you meet the manager? Did you meet the manager? M-A-N-A-G-E-R, manager. Did you meet the manager? Did you meet the manager? Appa he asked me, he said to me, did you meet the manager? He asked me whether, W-H-E-T-H-E-R, whether, பாருங்க did வந்து past tense, whether I had, அதே ரூல் தான். பட் இதை வச்சு கொஸ்டின் வரும்போது whether அல்லது if நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். he asked me whether I had met the manager. இவ்வளவுதாங்க. அப்ப இந்த whether எப்படி வருதுன்னு நீங்க ஈஸியா கண்டுபிடிச்சிருப்பீங்க. சரிதானா? he said to me, did you meet the manager? he asked me whether I had met the manager. இதுல உள்ள எது வந்தாலும் whether வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும் இதுல. சரிதானா? ரைட். Sheila said, are you waiting for Kumar? பாருங்க, are you waiting for Kumar? அப்ப Sheila asked whether, இது யாரு? said to Mohan. Sheila asked Mohan whether, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், are you waiting, whether he was waiting for Kumar. இவ்வளவுதாங்க. அப்போ whether he was, whether was he waiting வராது. was he waiting கொஸ்டின் ஆயிடுது. he was waiting for Kumar. அவன் குமாருக்காக காத்து கொண்டிருந்தான். அவன் குமாருக்காக காத்து கொண்டு இருந்தானா என்று கேட்டால் என்றால் ஷீலா asked Mohan whether he was waiting for Kumar. இப்ப பாருங்க, இது என்ன டென்ஸ் இருந்தாலும் அந்த ரூல் present continuous. are you waiting, past continuous tense. were you waiting, whether he had been waiting. அப்ப இந்த டென்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம படிச்ச ரூல் இதுல அப்ளை ஆகுது. இது வச்சு கொஸ்டின் கேட்கும்போது நீங்க whether அல்லது if ரெண்டுல ஒண்ணு இதை இப்படியே சொல்லலாம். ஷீலா asked Mohan if he was waiting for Kumar, whether he was waiting for Kumar. இதை வச்சு எதை வச்சு கேட்டாலும் were you busy, பாருங்க இங்க Sheila said to me, were you busy, பாருங்க இது were you busy என்ன வந்து past tense. Sheila asked me whether, W-H-E-T-H-E-R, whether I had been busy. பாருங்க இதான் இது were you busy, whether I had been busy. அப்ப இந்த இடத்துல பாருங்க, நான் பிஸியாக இருந்தேனா என்று என்னிடம் அவள் கேட்டாள் என்று வருது. சரிதானா? இது வேற பெரிய விஷயமே இல்லை. அப்போ உங்களுக்கு அந்த டென்ஸ் மட்டும் தெளிவாக உங்களுக்கு வந்துட்டா அழகா உங்களால செய்ய முடியும். இந்த டைரக்ட் ஸ்பீச், எந்த ஸ்பீச் இருந்தாலும் சரி. நான் பழையபடி உங்களுக்கு ஒரு விஷயத்தை சொல்றேன். அதாவது ஏற்கனவே இதோ எழுதிக்கிடுங்க. வில் இருந்தால் டைரக்ட் ஸ்பீச்சில் உட்டா மாறும். வில் would, ஷல் இருந்தால் should, கேன் இருந்தால் could, மே இருந்தால் might. அப்போ இதை நம்மளுக்கு present tense, இது past tense சொல்றதுன்னா இது டைரக்ட் ஸ்பீச்ல இது இருந்தா இன்டைரக்டா மாத்தும் போது இது மாறுது. he said I will come on Monday. he said that he would come on Monday. இது போல he said I can do this. he said that he could do this. right? இது போல he said Kumar may come on Monday. he said that Kumar might come on Monday. அப்ப இதே இருந்தா இதை மாத்தணும். சின்ன ஒரு பிசுறுகள் இருக்கும் சில இடங்களில். சரிதானா? இனி ஒரே ஒரு விஷயம். அப்போ ரிக்வெஸ்ட் அல்லது கமாண்ட் ஆர்டர் இருந்தால் he said
right? You come on Monday. You come on Monday. எல்லாம் மண்டே சொல்லிட்டு இருக்கீங்களா சார், ரைட்? பாருங்க, அப்போ he said to me, அப்போ you come on Monday இது மொக்கையா இருக்கு. He told me to come on Monday. அவ்வளவுதான். இதுல the doctor said to me you come on Monday, the doctor told me to come on Monday. இவ்வளவுதான். இதுல நீங்க ஈஸியா போட்டுக்கலாம், சரிதானா? அப்போ இது நீங்க சிடியை திரும்ப திரும்ப பார்த்தீங்கன்னா, அதுக்கு பிறகு ஏதாவது புக்ஸ் நீங்க மார்க்கெட்ல நிறைய புக்ஸ் இருக்கு, வாங்கி எக்ஸசைஸ் செஞ்சீங்கன்னா உங்களுக்கு டைரக்ட் இன்டைரக்ட் லெவலில் ப்ராப்ளம் சால்வ் ஆயிடும். ஓகே, எல்லாம் புகழும் இறைவனுக்கே.